ஹலோ எவ்ரிவன், ஐ எம் குருப்ரசாத். இன்னைக்கு பார்த்தோம்னா நம்மளுக்குன்றதை விட நம்ம பட்டா பட்டா கிடையாது, சிட்டா தான். சிட்டா எப்படி கூகுளில் நம்ம டவுன்லோட் பண்ணுறது, பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்ட பிறகு நீங்கள் பட்டான்னு சர்ச் பண்ணாலும் சரி, சிட்டான்னு சர்ச் பண்ணாலும் சரி, நான் பட்டா சிட்டான்னு சேர்த்தே சர்ச் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஒரு டவுட்டும் வர தேவையில்ல. நீங்கள் இங்கிலீஷில் ஓப்பன் பண்ணுறதுனா இந்த சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் தமிழில் ஓப்பன் பண்ணணும்னா இந்த சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் தமிழில் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா தமிழில் ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் அதிகமாகவே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நான் தமிழ்லேயே சொல்ல போகிறேன். நீங்கள் வேணால் இங்கிலீஷில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. என் வெப்சைட்டோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், டிரெக்டாக இதுக்குள்ளே ஓப்பன் ஆகிக்கும். இதில் பல பேருக்கு டவுட் இருக்கும், ப்ரோ நான் கிளிக் பண்ணால் என்னோட நார்மல் மொபைல் ப்ரௌசருக்கு போகுது ப்ரோ அப்படின்னீங்கன்னா மறக்காமல் நான் ஐ பட்டனில் கொடுக்குற அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய அந்த வீடியோவோட லிங்க்கும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இதுக்கான சொல்யூஷன் நான் வேறு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு போய் அதை பாருங்கள். கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபஸ்ட்டு நான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரீலோட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் தர்மபுரி அதாவது உங்களோட மாவட்டத்தை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் தர்மபுரி, ஸோ அதனால் நான் தர்மபுரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன். நீங்கள் கிராமப்புறமா நகர்ப்புறமான்னு கேட்டிருப்பாங்க, அதாவது ரூரலாக அர்பனா. நான் ரூரல் தான், நான் கிராமத்தில் இருக்கேன். ஸோ அதாவது நான் வில்லேஜில் தான் இருக்கேன். நீங்கள் லைக் சென்னை அண்ட் தென் பெரிய பெரிய சிட்டி, அதாவது அவுட் டவுனில் இருக்கிற அந்த பீப்புள்ஸ் மட்டும் நீங்கள் நகர்ப்புறம், அதாவது அர்பன், அதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு பேஜ் லோட் ஆகும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட தாலுக்காவை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்லேயும் அதே தான் கேட்கும். தாலுக்கா அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஹரூர், நான் அதை சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராமம், அதாவது உங்களுடைய வில்லேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல முன்சிஃப் ஆஃபீஸ் இருக்கோ அந்த இடத்துக்கு, அதாவது அந்த ஊர் பேர் சூஸ் பண்ணிக்கோங்க. இதே உங்கள் ஊர்லேயும் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு எந்த ஆஃபீஸோ அந்த ஆஃபீஸை சூஸ் பண்ணுங்கள், அப்போ மட்டும்தான் வரும். நான் ஒரு ஊர், அந்த ஊரோட பேரும் இதில் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஏதோ அது நீங்கள் கரெக்டாக அவங்கக்கிட்ட ரெஃபர் பண்ணிவிட்டு, தெரியலனா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கிராமத்தை சூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது அந்த வில்லேஜை. இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்ட பிறகு கீழே பார்த்தீங்கன்னா பட்டா எண், அப்புறம் புலா எண், பெயர் வாரியர் தேடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் பட்டா எண் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய பட்டா நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் ஒரு பட்டா நம்பரை எக்ஸாம்பிளுக்கு என்ட்ரு பண்ணியிருக்கேன். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சர் கோடு இருக்கும். அந்த கேப்சர் கோடை அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் கேப்சரில் வச்சு தான் என்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் நார்மலாக என்ட்ரு பண்ணாவே, அதாவது ஸ்மாலில் இருக்கும்போது என்ட்ரு பண்ணால் கூட அங்கே கேப்சர்லாம் மாறிடும். நீங்கள் டைப் பண்ணும்போது ஸ்மாலில் தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா அந்த சமர்ப்பி அப்படின்றத கொடுத்தீங்கன்னா, சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அலோ ஷோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒன்று கேட்கும். அது கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுங்கள். நான் அதை ஸ்கிப் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதே பல யூடியூபர் பார்த்தீங்கன்னா இந்த ஷோ பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. அதுதான் நான் இங்கே பண்ணலை. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும் அந்த அலோ ஷோஸ் அப்படின்றத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட அந்த பட்டா எண்ணுக்கான சிட்டா இதுதான் எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நான் எப்படி ப்ரோ டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா அதாவது டவுனில் கிடையாது, மிடில் அந்த சிட்டா முடிஞ்ச விடனே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொன்னேன், அதுதான் சொல்ல போகிறேன். அது கூட எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். மேலே பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதாவது டவுன்லோட் பிடிஎஃப், டவுன்லோட் சிம்பிளும் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே உங்ககிட்டே ஒரு பிரிண்டர் இருந்துச்சுன்னா அதில் கனெக்ட் பண்ணி இதை ஷேர் பண்ணி அப்படியே வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நான் கடைக்கு போய் தான் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களே எடுத்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு நீங்கள் மெயில் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணி சேவ் ஆகும். அதாவது ஒரு சிட்டா 2 சிட்டானா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 20 rupees தான் சேவ் ஆகும். இதே நீங்கள் ஒரு 30-40 சிட்டா எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து சேவ் ஆகும். இப்போ நான் அதை கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சேவ் அப்படிங்கிற சிம்பிள், அதாவது ஆப்ஷன். இப்போ நான் சேவ் கொடுத்துட்டேன். என்னோடய இது சேவ் ஆகிடுச்சு. உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறதுக்காக நான் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே நான் ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான் வச்சுருக்கேன். எல்லாம் நான் டிலீட் பண்ணிட்டேன். இப்போது அந்த டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ண உடனே நம்ம அங்கே எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்கும். டவுன்லோட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ முடிஞ்சது. பிடிச்சிருந்தா ஒரு லைக், பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கல அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. புரியலனாலும் நீங்கள் வந்து கேளுங்க. இன்னும் இது மாதிரியான வீடியோஸ் போடலாமாங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பண்ணவங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் சூப்பரான வீடியோஸ் வந்து போவோம். பாய்.